இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற வேண்டியது மக்களா மத்திய அரசா என்ற தலைப்பை எடுத்திருக்கிறோம். எப்பயுமே அரசை பற்றி தானே கேள்வி கேட்போம், அரசியல்வாதிகள் பற்றி தானே கேள்வி கேட்போம். இந்த முறை என்ன வியப்புக்குரிய விஷயத்துல மக்கள் மாறணுமா அப்படிங்கும்போது ரெண்டு விவாத பொருள் இருக்குது போல தெரியுது. மத்திய அரசு தான் திருந்தணும், மத்திய அரசு தான் சரியா இருக்கணும், மாநில அரசு சரியா இருக்கணும், அந்த அரசியல் கட்சி சரியா இருக்கணும் சொல்லுவோம். மக்களும் திருந்தணுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இந்த ஜிஎஸ்டி என்பதை ஒட்டுமொத்தமாக மக்களை மையப்படுத்திய ஒரு வரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டியில் ஆன்லைன்ல எல்லாருமே முதல்ல சேர்த்துக்கணும் தானே. 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் வரி கிடையாது, 20 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரி உண்டு, 75 லட்சம் வரைக்கும் 1% வரி, அதே உற்பத்தியாளராக இருந்தா 2% வரி அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஆரம்பிச்சுட்டே போறாங்க. நிறைய எங்க போனாலும் விவாதிக்கப்படக்கூடிய விவாத பொருளாக இந்த ஜிஎஸ்டி இருக்குது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்று இதனுடைய உண்மையான அர்த்தம் இருந்தாலும் கூட, சேவை மற்றும் சரக்குகளுக்கான வரி என்று இருந்தாலும் கூட, இதை அறிமுகப்படுத்திய போது பாராளுமன்றத்தில் குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அவருடைய தோழர்களும் கூட அப்படி குறிப்பிடுறாங்க. நல்ல வரி மற்றும் எளிமையான வரி. நல்ல வரியா அப்படிங்கறத நம்ம இந்த விவாதத்தில் நம்ம பார்க்க போறோம். எளிமையான வரியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. மாறி மாறி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். ரெண்டு நிதர்சனமான விஷயங்கள் நம்ம கண்கூடா தெரியுது. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு அரசோட வருவாயில பெரிய சேதாரம் இல்லை, அரசோட வருவாயில சரியா போயிட்டு இருக்கு. முதல் 10 நாட்கள்லயே கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வரி வருவாய் வந்துருச்சு. வழக்கமா 6000 கோடி ரூபாய் வரும், 4000 கோடி ரூபாய் கலால்லாம் சேர்க்கல அப்படிங்கறனால, பெட்ரோலுக்கு டீசலுக்கு மதுவுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கறனால, சிகரெட் உட்பட கிடையாதுனால 4000 கோடி ரூபாய் வந்துருச்சு. சோ இது கிட்டத்தட்ட சரியான திசையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அரசாங்கம் நிறைவடைஞ்சிருச்சு. 5 நாள் இதற்கு முன்னாடி எல்லாம் சென்னையில இருந்து வட மாநிலங்களை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா 5 நாள் இருக்கும். அங்க பூரா டோல் கேட் இருக்கும், எல்லாமே சுங்கச்சாவடிகள். நம்ம பாக்குற டோல் கேட் கிடையாது. நீங்க எந்த பொருள் எடுத்துட்டு போறீங்க, ஒவ்வொரு மாநில எல்லையும் நுழையும் போது நீங்க எந்த பொருள் எடுத்துட்டு போறீங்க, எங்க எடுத்துட்டு போறீங்க, அதுக்கான பில் இருக்கா, அதுக்கான டாக்ஸ் கட்டு இருக்கா, இங்க உள்ள நுழைய வரி கட்டுக்கான 1008 விஷயங்கள் இருக்கும். ஒன்னொன்னையும் மைல் கணக்குல கிலோமீட்டர் கணக்குல வரிசை நிற்கும், கியூ நிற்கும். அதெல்லாம் விட்டுட்டு தற்போது 5 நாட்கள் ஆகக்கூடிய இடங்கள்ல 3.5 நாட்கள் மட்டுமே ஆகிறது. அவ்வளவு விரைவாக சரக்கு போக்குவரத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இது ஒரு பக்கம் ஓஹோ நல்ல விஷயம் போலதான் தெரியுதுன்னு பார்த்தா, மறுபக்கம் ஜிஎஸ்டி அமலான உடனேயே ஜிஎஸ்டிக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியாமலேயே டீ கடையில இருந்து ஹோட்டல்ல இருந்து எல்லா இடத்துலயும் உடனே விலை ஏற்றிட்டாங்க. அதற்கான பொருட்களுக்கான விலை பொருந்துமா பொருந்தாதா யாருக்குமே தெரியல. நம்மால் எப்படிப்பட்டாலு ஜிஎஸ்டி பில்லோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறான். இந்த பாரு ஜிஎஸ்டி பில் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் அதோட செல்ஃபி. இந்த ஹோட்டல்ல இட்லி இந்த விலைக்கு விற்கிறான், அந்த ஹோட்டல்ல இட்லி இந்த விலைக்கு விற்கிறான். ஜிஎஸ்டி டாக்ஸ்ல வித்தியாசம் இருக்கு, எல்லாருக்கும் 18% சொல்லி சொன்னாங்களே, இது பாரு மாத்தி சொல்லியிருக்காங்கன்னு ஒரே குழப்பம். எல்லாத்துக்கும் செல்ஃபி சாட்சியா இருக்குது. நான் இந்த இடத்துல எடுத்து இத்தனை மணிக்கு எடுத்தேன். கடைகள்ல பூரா சண்டை, இதுக்கு வரி பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு. சர்வீஸ் சார்ஜ் ஒன்று வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ மாறி மாறி கண்கூடாக விலை ஏற்றம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட உடனே இந்த விலையேற்றம் செயற்கையானதா, இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வியாபாரிகள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கிறதா, இதை தாண்டி தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஒரே பெரிய குழப்பம். என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எது எந்த இடத்துல வரும். எல்லாரும் ஆன்லைன்ல பண்ணுன்றாங்க, எல்லாம் மாசத்துக்கு ஒருக்க பண்ணுன்றாங்க, மாசத்துக்கு 3 தடவை பண்ணுன்றாங்க, ஒன்னு தன்னாலே உள்ள இருந்தாங்க. இன்புட் டாக்ஸ் ஒரு கிரெடிட் ஒன்று இருக்கு, ஐடிசி ஒன்று இருக்கு, அதனால அதுல தள்ளுபடியா இருந்தாங்க. மாத்தி சொல்றாங்கன்னு எவ்வளவு முறை விளக்கி சொன்னாலும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இது அவ்வளவு காம்ப்ளிகேட்டான விஷயம். மத்திய அரசு அது ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு முயற்சியில் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெரிய பெரிய விஷயங்களை அதிரடியா செய்யக்கூடிய நரேந்திர மோடியோட இந்த நாட்டுடைய பிரதமருடைய பாணியாவே இருக்குது. தடாலடியா ஓவர் நைட்ல ராத்திரி 8 மணிக்கு டிவியில தோன்றி நாளை இன்னைக்கு நைட்ல இருந்து 12 மணில இருந்து 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது, எல்லாமே பழைய காய் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கருப்பணத்தை ஒழிக்கப்படும் சொன்னாரு. அதுல பாடுபட்டு தப்பிச்சு எந்திரிச்சு பொழைச்சு அடுத்த கட்டமா போறதுக்குள்ள ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வைங்கள, ஜூலை 1ஆம் தேதி சொன்னதான் சொல்லிட்டு ஒத்த கால கொண்டு வந்துட்டாங்க. சோ இது எந்த அளவுக்கு செயல்பட போகிறது, இதுல உண்மையிலேயே யாரு புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. மத்திய அரசு மக்களை புரிந்து கொள்ளலையா, மக்கள் மத்திய அரசை புரிந்து கொள்ளவில்லையா? இடையில ஆடிட்டர்களுக்கு வேலையா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஆன்லைன்ல அவன் தாக்கல் பண்ணிருக்க வேண்டியது, ஆடிட்டர்கள் வேலையை இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஆடிட்டர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏகப்பட்ட குழப்பங்களும் புதிரான விஷயமா இருக்குது. உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், இந்த வரி என்பது இது முதல் கட்டமாக வந்த விஷயம் இல்ல. 1939 நம்ம கொங்கு மண்டலத்தை சேர்ந்த திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முதல்ல மதுவிலக்கு கொண்டு வந்ததற்காக, அப்ப நட்டம் வருமே, மதுவிலக்கு போச்சுன்னா வருமானம் போச்சு அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நேத்துல. மதுக்கடையை மூணா வருமானம் முடிவு போயிருமே அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் 2017 1939 சுதந்திரத்துக்கு முன்னாடியே மதுவால வருமானம் போச்சா கவலைப்படாதீங்க, சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு விற்பனை வரி அப்படிங்கிறது 1939 நம்முடைய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அன்னைக்கு ஆரம்பிச்சது
விற்பனை வரினாங்க, தனிநபர் வரினாங்க, வருமான வரினாங்க, சொத்து வரினாங்க, சேவை வரினாங்க, வேட் டாக்ஸ் அப்படின்னாங்க. மாறி மாறி வந்து எல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நினைவிற்கு திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னார், சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது நீங்க யாரும் கட்ட வேண்டியதில்லை, அது அந்தந்த சேவை வழங்குறவங்களே கட்டிடுவாங்க. ஆனா கடைசியில் நம்ம தான் வந்துச்சு. எந்த வரி எப்ப விதிக்கப்பட்டாலும் அந்த அத்தனை வரியும் கட்ட வேண்டிய ஆட்களாக சாமானிய மக்கள் தான் இருக்கிறார்கள் என்பது கண்கூடாக இருக்கிறது. தொழில்துறையினருக்கு ஒரு புரியாத குழப்பம் இருக்கிறது, எப்படி ரிசீவ் பண்றது அப்படின்னு சொல்லி புரியல. மாறி மாறி எல்லா இடங்களையும் அவங்களே தொழில் கூட்டம் போட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் என்ன, இந்த ஜிஎஸ்டி திட்டத்தை ஜெயலலிதா எதிர்த்தார், அதிமுக ஆதரிக்கிறது. போன கூட்டணியில் இருக்கும்போது திமுக ஆதரிச்சது, இப்ப திமுக எதிர்க்குது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல இடதுசாரி நிதியமைச்சர்கள் இருந்தார்கள், தற்போது எதிர்க்கிறார்கள். சோ இதுல யாருக்குமே பாரபட்சம் நம்புவீங்களா? ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட போது, முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்போதைய முதலமைச்சர், குஜராத் முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது மோசமான சட்டம், இன்னைக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி காலையில இருந்து நாடு சுபிட்சமாயிரும் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எதை ஏற்கிறது எதை ஏற்கல அப்படின்னு புரியல. அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு கடுமையான குழப்பம் இருக்கிற பாக்குறோம், தொழில் முனைவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற பாக்குறோம். இதை பற்றி தான் நம்முடைய இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் நம்ம வந்து விவாதிக்க இருக்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற வேண்டியது மக்களா மத்திய அரசு என்ற தலைப்பில் மாற வேண்டியது மத்திய அரசு தான் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தோழர் திரு சி மகேந்திரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இந்த வரி ஏன் இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது? ஜிஎஸ்டி வரி என்ற வரி அது யாருக்கான வரி? அந்த வரி என்பது இந்தியாவில் பட்டினியோடு கிடக்கக்கூடிய ஒருவனை காப்பாற்ற போகிறதா, தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய குடும்பத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் ஒன்று திரட்டி சிறு தொழில் குறுதொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களை இது காப்பாற்ற போகிறதா? அது யாருக்கான வரி என்ற கேள்வியை எழுப்புகிற போது அந்த வரி உலக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் இந்தியாவினுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்குமான வரி என்பதை ஆதாரத்தோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது ஏதோ மேம்போக்கில் நான் ஒன்றும் பேசல. 1990ஆம் ஆண்டுகளில் உலகமயம் என்ற ஒன்று வந்தபோது அதை கார்ப்பரேட் உலகமயம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே திட்டங்களை போட்டு ரயில போட்டாங்க, பல்கலைக்கழகங்கள் கட்டினாங்க, ஆனால் கல்வி நிலையங்களை உருவாக்கினார்கள், துறைமுகத்தை உருவாக்கினார்கள், கட்டுமான வளர்ச்சி என்று சொன்னார்கள். அந்த வளர்ச்சி இந்தியர்களுக்கான வளர்ச்சி அல்ல, இந்தியாவினுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்வதற்கான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியைத்தான் இரண்டாவது முறையாக இந்த ஜிஎஸ்டி முன்மொழிகின்றது. அந்த ஜிஎஸ்டி என்பது யாரால் முன்மொழியப்பட்டது? இன்னைக்கு நீங்க போய் வேர்ல்ட் பேங்குடைய ரிப்போர்ட், IMF இன்டர்நேஷனல் மானிட்டரியினுடைய ரிப்போர்ட், அதே போல காட் என்று சொல்லுகிறார்களே ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப் என்கின்ற ஒரு பொது அக்ரிமெண்ட்டை முதல்ல உருவாக்குனாங்களே 1990. அதை எடுத்து இப்ப நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதில் தெளிவுபட கூறப்பட்டிருக்கிறது உலகத்துக்கு ஒரே வரிதான் போடணும்னு. ஏன் சொன்னாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள், வளர்முக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்கள், இவை எல்லாவற்றையும் அழித்து கார்ப்பரேட் கம்பெனிகள் உலகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக முன்மொழியப்பட்ட ஒன்றை தான் நம்முடைய மத்திய அரசு இன்னைக்கு நிறைவேற்றுது. இந்திய மக்களின் விருப்பத்தை அல்ல, இந்திய தேசத்தினுடைய விருப்பத்தை அல்ல, அது நிறைவேற்றுகிறது. இல்லை என்று சொல்வார்களே, ஆனால் ஒரு பொருளாதார வல்லுநர் இருக்காரு, அதே போல என்னுடைய ஆருயிர் நண்பர் ஹச் ராஜா, அவர் ஒரு ஆடிட்டர். நான் கேட்கிறேன், மத்திய மாநில அரசாங்கத்தில் கடந்த காலத்தில் பெற்ற வரிகள், அந்த வரிகளையும் இந்த ஜிஎஸ்டி போட்ட வரிகளுக்கும் பிறகு நீங்க கணக்கு போட்டு தெளிவா பார்த்தீங்கன்னாக்க வருமான இழப்பு என்பது 1 லட்சம் கோடி ரூபாய் ஏற்படுகிறது. 1 லட்சம் கோடி மாநிலங்களுக்கு கூடுதலா இழக்கிறாங்க. மத்திய அரசுக்கு இழப்பு இல்லை, மாநிலங்கள் கூடுதலாக இருக்கிறது. இந்த 1 லட்சம் கோடி ரூபாயும் ஜிஎஸ்டியின் மூலம் போடப்பட்ட வரியால் யார் ஆதாயம் அடைகிறார்கள் என்றால் உலக கார்ப்பரேட் கம்பெனிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளும் தான் அனுபவிக்கிறார்கள். ஏன் விலை குறையவில்லை? அதற்கான விளக்கத்தை தர வேண்டும். நான் சொல்லுகிறேன்,
இவை எல்லாம் 120 கோடி மக்களுடைய சந்தையை, ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பையும் எடுப்பதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற வரி. அதனாலதான் விலை கூடிக்கிட்டே போகுது, விலை உயர்ந்துகிட்டே போகுது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி 0, 148 பொருட்கள் வரியற்ற பொருட்கள் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தண்ணியை தனியா வித்தா வரி கிடையாது, பாட்டில்ல போட்டு வித்தா வரி. எண்ணெயை சொட்டு சொட்டா கொடுத்தீங்கன்னா வரி கிடையாது, எண்ணெயை ஒரு பாட்டில்ல போட்டு கொடுத்தீங்கன்னா வரி. அப்பளத்துக்கு வரி கிடையாது, ஆனால் அது பொரிச்சு போட்டா வரி. என்னையா சட்டம் இது? இது என்னையா திட்டம் இது? இது யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? நான் கேட்கிறேன். அதான் ரொம்ப அழகா நம்முடைய தலைவர் நடுவர் சொன்னார், ரொம்ப சிக்கலானதுன்னு. பிரச்சனையில சிக்கல் இல்ல, யாருமே புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சிக்கலோடு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜிஎஸ்டி. அது ஒன்றும் புரியாமல்லாம் செய்யல, தெரியாம விவரம் இல்லாமல் செய்து விட்டோம். எனவே மக்கள் மன்றத்தில் நீங்க என்னதான் சொல்லுங்க, என்னதான் பண்ணுங்க, அவர்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வரப்போகிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், கொண்டு வாருங்கள். மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய தலைமையிலே சுதேசி இயக்கம் ஒன்று உருவானதை போல இந்தியாவிலே ஒரு இயக்கம் உருவாகும். விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு, பாட்டாளிகளை பாதுகாப்பதற்கு ஒரு திட்டம் வரத்தான் போகுது. அதற்கான மக்கள் எழுச்சியை தான் என்று பார்க்கின்றோம். இத காங்கிரஸ் கட்சியில மன்மோகன் சிங் கொண்டு வந்தார், சிதம்பரம் ஆதரிச்சாரு, அதே போல பிரணாப் முகர்ஜி ஆதரிச்சாரு, எல்லாரும் செஞ்சாங்க. கடுமையான விமர்சனம் எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் அதை நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறுவதற்காக முயற்சி செய்தார்கள். நீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் வைக்கல? மாநிலங்களவையால் இது தோற்கடிக்கப்படும் என்பதற்காக மணி பில் என்ற பெயரிலே மறைமுகமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்ன ஜனநாயகம் இது? அரசு உத்தரவுகளால் போடலாமா? பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் என்ன நடந்திருக்கும்? பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டால் ஒவ்வொரு திருத்தம் வர்ற போதும் பாராளுமன்றத்துக்கு வரணும், பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும், அப்பதான் அது நிறைவேற்றப்படும். பாராளுமன்றத்திற்கு அது வரவில்லை, வேற வழியா அது வருது. அதே போல மோடி 10 வருடம் அந்த மாநிலத்திற்குள் நுழைய முடியாத அந்த சட்டத்தை இன்னைக்கு அவரே முன்மொழிகிறார் என்றால் அதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன? இதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதே போல கண்களை அறிமுக உரையில் நான் சொன்னது போல இடதுசாரியை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்த நிதியமைச்சர்கள், குறிப்பாக மேற்குவங்க நிதியமைச்சர் தான் என்னுடைய கணக்குல முதல் தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முதல் தலைவரே மேற்கு வங்கத்துடைய மாநில நிதியமைச்சர் தான். அவருடைய தலைமையில் தான் டிராப்டே பண்ணப்பட்டது. கேரளா மாநிலம் உட்பட அத்தனை மாநிலத்தை ஏற்று நிறைவேற்றி இருக்கிறதா இல்லையா? ஜிஎஸ்டி என்று சொன்னால் வரியை சீர்திருத்த வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், ஜிஎஸ்டி என்று நீங்கள் சொல்லுகிற போது ஏதோ ஒரே ஒரு மொத்தமாக பேசுகிறோம் என்று நினைக்காதீர்கள். அதுக்கு விவாதம் வேண்டும். பல வரி முனைகளில் சில குறைபாடுகள் இருந்தது, அது மாற்ற வேண்டும் என்று நினைத்தோம். மக்கள் நலனை அடிப்படையாக கொண்ட வரியை முன்மொழிவோம். இது மக்கள் விரோத அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால், முதலாளிகளுக்காக சேவை செய்துங்கிற காரணத்துக்காக அதை எதுக்குறோம். வரி 2 வரி இருக்கு, ஒன்னு நேர்முக வரி, மற்றொன்று மறைமுக வரி. நேர்முக வரி வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்படுகிறது. மறைமுக வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்களை பொருளை வாங்க வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு அவனுடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்து குடிக்கிறது தான் இந்த மறைமுக வரி. இந்த மறைமுக வரி தான் இன்னைக்கு ஜிஎஸ்டியினுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கு. நம்முடைய பணத்தை செல்லாத ஆக்குனீங்க, போராட்டம் நடக்குது. ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன், பணத்தை வேண்டுமானால் நீங்கள் செல்லாததாக மாற்றலாம், ஆனால் இந்திய மக்களை செல்லாதவர்களாக நீங்கள் மாற்ற முடியாது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்டில் வரி எப்படி இருந்ததுன்னா, சுதந்திரம் அடைந்ததிலிருந்து உற்பத்தி பண்ணினா எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒரு வரி ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் தெரியும், அது 35% இருந்தது. அந்த 35% எப்ப குறைய ஆரம்பிச்சதுன்னா 1984 அப்புறம் குறைய ஆரம்பிச்சது. 94ல வந்து சர்வீஸ் டாக்ஸ்னு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சது. 2005ல வேட்னு வந்ததுக்கு அப்புறம் 12% குறைஞ்சது. 35% உற்பத்தியாளர்கள் மேல 12% குறைஞ்சது. இது குறைஞ்சதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க 93ல. பொருளை உற்பத்தியாளர்கள் மாத்திரம் டாக்ஸ் போடக்கூடாது, சர்வீஸ் கொடுக்கிறவங்களும் இந்த நாட்டில் வந்து நாட்டுக்காக டாக்ஸ் செலுத்தணும் அப்படின்னு 2 பேரும் ஒன்று தான் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க.
அப்ப அந்த சர்வீஸுக்கு 5%ல இருந்து இன்னைக்கு 15% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. வெளி மாநிலத்திலிருந்து சரக்க ஒரு ஊருக்கு கொண்டு வந்தா 5% இருந்தது, 4% இருந்தது. வேட் வந்ததுக்கு அப்புறம் அது 2% ஆச்சு. இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த வெளி மாநிலத்திலிருந்து வந்த சரக்குக்கு 2% வரைக்கும் வேட் வந்த அப்புறம் வந்தது. இந்த சேல்ஸ் டாக்ஸ் வரி 24% இருந்தது, 16% இருந்தது. வேட் வந்ததுக்கு அப்புறம் 12 ஆச்சு, 14 ஆச்சு. இந்த ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி 12% மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டின்னு கட்டிட்டு இருந்தோம். நம்ம வாங்கின பொருளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில தேய்க்கிற டூத் பேஸ்டுக்கு 12% மேனுஃபேக்சரிங் டாக்ஸ், அது அயல் மாநிலத்திலிருந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணி வரதுனால 2% சிஎஸ்டி, தமிழ்நாட்டில் வித்ததுனால 14% வேட். எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டுங்க. அதுக்கு வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட். மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் மேல சிஎஸ்டி, இந்த 2 டாக்ஸையும் ஆட் பண்ணி வேட், இது எல்லாத்தையும் சேர்த்து 31% வரி. இது யார் வேணா மேனுஃபேக்சர் பண்ணலாம். எம்என்சி மேனுஃபேக்சர் பண்ணலாம், அம்பானி மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், அதானி மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் நம்ம கட்டிட்டு இருந்த வரி 31%. ஆனா இந்த ஜிஎஸ்டி வந்த அப்புறம் அது வச்சிருக்கிற வரி 28% தான். இந்த ஜிஎஸ்டி போட்டதுனால மாநில அரசுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி நஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். மறைமுக வரினா கஸ்டமர் அப்படியே கசக்கி பிழிஞ்சு எடுத்த வரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாளா கஸ்டமர் எல்லாம் கசக்கி பிடிஞ்சு இழுத்த வரிய 1 கோடி வரி குறைஞ்சு போச்சுன்னா நீங்களும் நானும் கொடுக்க வேண்டிய வரி தானே குறைஞ்சு போச்சு. வியாபாரிகள் கொடுத்த வரியா குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எந்த மறைமுக வரியும் உற்பத்தியாளர்கள் செலுத்தவில்லை, ஹோல்சேல் மர்ச்சன்ட் செலுத்தவில்லை, வியாபாரிகள் செலுத்தவில்லை. அந்த பொருளை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த கஸ்டமர்களாகிய நாம் தான் செலுத்திக் கொண்டிருந்தோம். அதனாலதான் கஷ்டப்படுகிறவன் கஸ்டமர் என்று பெயர் வைத்தார்கள். அதைத்தானே அவங்க சொன்னாங்க, அதைத்தானே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதைத்தானே அவர் சொன்னாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த வரி வந்து கஸ்டமர் மேல இத்தனை நாளா 13 வரி போட்டுட்டு இருந்தோம். மாநில அரசு 9 வரி போட்டுச்சு, மத்திய அரசு 8 வரி போட்டுச்சு, ஊருக்கு ஊர் வரி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வரியெல்லாம் 17 வரி மக்கள்லாம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு இது மத்திய அரசாங்கம் கொண்டு வரல. 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் சர்வீஸ் டாக்ஸ் வரணும்னு நினைச்ச போதே எல்லா அரசாங்கங்களும் உட்கார்ந்து, எல்லா கட்சிகளும் உட்கார்ந்து முடிவெடுத்து கொண்டு வரப்படக்கூடிய சட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஏன் மோடி வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது இதை ஆதரிக்கலன்னு சொன்னார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மாநில அரசுகள் கேட்ட காம்பன்சேஷனை அப்ப ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் உங்களுக்கு ஓராண்டு இல்ல, ஈராண்டு இல்ல, 5 ஆண்டுகளுக்கு காம்பன்சேஷன் மாத்திரம் இல்ல, 14% growthக்கு சேர்த்து காம்பன்சேஷன் கொடுக்கிறோம் சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. அவர் அரசியல்வாதி இல்ல, அரசியல் பேசல. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி 10 லட்சத்துக்கு மேல வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டில் வரி கட்டினாங்க. 10 லட்சத்திற்கு மேல் சேவை செய்த ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்டி கொண்டிருந்தார்கள் சர்வீஸ் டாக்ஸ் என்று. இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அதை 20 லட்சம் மாத்திருக்காங்க. வேட் வரதுக்கு முன்னாடி சிறு வியாபாரிகளுக்கு கன்செஷன் கிடையாது. வேட் வந்ததுக்கு அப்புறம் தான் 50 லட்சம் வரைக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு கன்செஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 75 லட்சம் வியாபாரம் பண்றவங்களுக்கு கன்செஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப கன்செஷன் கொடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அப்பளத்துக்கு வரி கிடையாது, அப்பளத்தை பொரிச்சு போட்டா வரினார். எங்க சாப்பிடுறேங்கிறத பொறுத்து தான் வரி. அப்பளத்தை அம்மா பொரிச்சு போட்டாலோ இல்ல வீட்டுக்காரம்மா பொரிச்சு போட்டாலோ வரி கிடையாது. 20 லட்சத்துக்குள்ள வியாபாரம் பண்றவங்க வந்து சின்ன பொட்டி கடையில் அப்பளத்தை பொரிச்சு கொடுத்தா வரி கிடையாது.
75 லட்சம் ரூபாயில சிறிய ஹோட்டல் நடத்திருக்கிற ஒரு வியாபாரி அப்பளத்தை பொறிச்சு கொடுத்தா 5% தான் வரி, அவர் தான் கட்டணும், கஸ்டமர் கட்ட வேண்டாம். ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்து அதே அப்பளத்தை சாப்பிடணும்னா 18%. எங்க சாப்பிடுறீங்கிற இடத்துல தான் வரியே தவிர அப்பளத்துக்கு வரி இல்லைங்க. இதனால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஜிஎஸ்டி வந்ததுனால விலைவாசிகள் ஏறிடும், மக்கள்கள் கஷ்டப்படுவாங்க, இப்படிங்கிறத நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்து. மாசத்துக்கு 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரியும் கூட்டு கேட்டு பாருங்க. வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாரு, அந்த வேட் ரிட்டர்ன்ல 17 அனெக்சரோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாரு. அந்த 17 அனெக்சர்ல ஃபைல் பண்ண ரிட்டர்னை தான் இன்னைக்கு ஜிஎஸ்டில 3 ரிட்டர்ன் சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அதுல கூட நீங்க 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறதில்ல, ஒரு ரிட்டர்னை தான் ஃபைல் பண்றாங்க. 2 ரிட்டர்ன் அரசாங்கமே அவங்க கம்ப்யூட்டர்ல ஜெனரேட் பண்ணி கொடுத்துருது. ஏன் வரி அரசாங்கமே கட்டிடுமோ? வேட் வந்ததுக்கு முன்னாடி வருமான வரி இந்த நாட்டில் செலுத்தப்பட்ட அமௌண்ட் 1,35,000 கோடி. சென்ற இந்த ஆண்டு வருமான வரி நிர்ணயிக்கப்பட்டது 9,70,000 கோடி. இதற்கு காரணம் என்ன? பில் இல்லாத சேல்ஸ் வேட் வந்தோன்னு குறைச்சாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு மக்களுடைய சப்போர்ட் இருந்தால்தான் ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் குறையும். இல்லைனா நீங்க வாங்குற ஒவ்வொரு பில் இல்லாத பொருட்களுக்கும் வியாபாரம் செய்வர்கள் அவருடைய உண்மையான வருமானத்தை அரசாங்கத்திற்கு காட்ட மாட்டார்கள். அவர்கள் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே இருப்பார்கள், நாம் ஏழைகளாக இருந்து கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு மோகன் குமாரமங்கலம் அவர்கள் மாற வேண்டியது மத்திய அரசு என்ற தலைப்பில் பேச வருகிறார். எக்ஸம்ஷன் லிமிட் பற்றி பேசுனீங்க. 20 லட்சம் தான் லிமிட் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி 10 லட்சம் இருந்துச்சு. ஆனால் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரியோட லிமிட் 1.5 கோடி இருந்துச்சு. இப்போ நீங்கள் காம்பன்சேஷன் ஸ்கீம் பற்றி பேசுவீங்க. அதாவது 75 லட்சம் இருந்தால் நீங்கள் 1% இல்லை 2%, 3% கட்டிட்டு போகலாம். ஆனால் அதில் இன்புட் கிரெடிட் கிடையாது. அதுதான் சொல்லாமல் விடுறீங்க. அது யார் பார்க்க போறாரு? ஏன் அது 1.5 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும் எடுத்து போல? நீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு நம்ம நாட்டில் உருவாக்கி கொடுக்கறதுக்கு 2 பேர் தான், விவசாயி, சிறு குறு உற்பத்தியாளர். எம்என்சி கிடையாதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே திருமதி நிர்மலா சீதாராமன் சிறு குறு வியாபாரிகளுக்கு உற்பத்தியாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாருமே அவங்க பிராண்ட் எடுத்துவாங்க, ட்ரேட்மார்க் பண்ணுங்க, உங்க பிராண்டு பேர் வாங்க மார்க்கெட்டில், நான் அந்த ட்ரேட்மார்க்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை குறைச்சி கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேர் ட்ரேட்மார்க் பண்ணால் வரி ஏற்று போகிறேன். அன்றைக்கிலே இந்த பிளானிங் ஓடுதா? அதாவது கம்ப்யூட்டர் மேலே 18% வரி, ஆனால் அதுக்கு மானிட்டர் மேலே 28% வரி. நானே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். மானிட்டர் இல்லாமல் கம்ப்யூட்டர் யூஸ் எப்படி பண்ணும் எனக்கே தெரியாதுப்பா. இதே ஜிஎஸ்டியை இந்தியா முழுக்க நிறைவேற்றுவதற்கு இந்நாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவர்களும் முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களும் கடுமையாக போராடினார்களா, உழைத்தார்களா, இல்லையா? ஆனா இதே ஜிஎஸ்டி அது கிடையாது. அது வேற. இருங்க நான் சொல்றேன் அது வேற ஜிஎஸ்டி சொல்றேன். நாங்க எதுக்கு இந்த ஜிஎஸ்டியே வர வைக்கிறோம் நாங்க சொல்றோம். நீங்க காட்டினீங்க ரஜினி வராரு, அப்போ கமல் வராரு, கடைசியில் விஷால் வந்து நிக்கிறாரு. பிரதர் விஷால் கோச்சி கூடாது, நானும் உங்க ரசிகர் தான். சரி, இந்த ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி இல்லைன்னா எப்படி? நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுல முதல் பாயிண்ட்னா, இவங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் திரு பி சிதம்பரம், அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நம்ம ஊருக்கார் தான் சுப்பிரமணியம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 18%, 12%, 15% போதும், இது மேலே நீங்க வரி போடுறதுக்கு அவசியமே இருக்கக்கூடாது. அப்போ எங்கேல இந்த 28% வருது? சரி, என்னமோ லக்ஸரி ஐட்டம்ஸ் பா, BMW வண்டி, கூச்சி ஹேண்ட்பேக், இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் எடுப்பாங்க தானே, அதுக்கு தான் இருக்கும். ஆனால் லிஸ்ட் எடுத்து பார்த்தா டை, ஷேவிங் கிரீம்,
ஷாம்பு சொன்னாங்க டை பண்ணக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாதா? ஓ, ஊருக்கே மோதி ஆக்கி விடுறீங்களா? கொள்கை பத்தி நான் பேசினேன். ஒரு வரி விதிப்பு கொண்டு வந்தா அது கொள்கை ரீதியாக தான் விதிக்கணும். இந்த அரசாங்கத்துடைய கொள்கையை எடுத்து பார்த்தா என்ன சொல்லலாமோ, என்ன சொன்னா தெரியாது. சரி, ஸ்வச் பாரத் இருந்து ஆரம்பிக்கலாம். சுகாதார பாரதம். நீங்க தெருவுக்கு போனா மகாத்மா காந்திஜியோட கண்ணாடி தெரியுது. சுகாதார பாரதம் நாங்கள் உருவாக்கணும் பேச்சோடுது. அப்போ இந்த சுகாதார பாரதம் பின்னாடி என்ன இருக்கு? செஸ்ஸே போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க இல்லை தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த பணம் நானே கட்டினேன். சேவை வரியோட ஒரு 1/2% செஸ் போட்டாங்க, ஸ்வச் பாரத் செஸ் கொடுத்து சொல்லிட்டு. ஆனால் அந்த பணம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது எங்கே போயிடுச்சு. சரி, இதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கல்விக்கு போட்ட செஸ்ஸும் உயர்கல்விக்கு போட்ட செஸ்ஸும் எங்க போச்சோ அதே இடத்துக்கு தான் இந்த சுகாதாரத்துக்கு போட்ட செஸ் போயிருக்கு. கிருஷி கல்யாண் செஸ் பத்தியே பேசிக்கலாமா? விவசாயிகளை நல்லதுக்காக தானே பயன்படுத்துறீங்க. இல்ல பயன்படுத்தலங்கிற நான். அது ரெண்டும் எங்க போச்சோ? உங்களுடைய ஆட்சியில் இருக்கும் போது கல்விக்கான செஸ்ஸும் உயர்கல்விக்கான செஸ்ஸும் எங்க போச்சோ அதே இடத்துக்கு. அது விவாதத்துக்கு நாங்க அப்புறமா வரேன். அதுல நிறைய பாயிண்டே இருக்கு சார். அண்ணா ஹோட்டல் பத்தி பேசினாரு, நானே ஹோட்டல் பத்தி பேசினேன், தண்ணி பாட்டில் பத்தி பேசணும், டீ காபி பத்தி பேசணும். சரி, ஐஸ்கிரீம் மேலே 18% வரி என்னங்க அர்த்தம்? நடுத்தர மக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா? சரி விடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், உடம்புக்கு நல்ல இல்லை. கடலை மிட்டாய் சாப்பிடலாமா? பொறுமை இருங்க, அது மேல 18% வரி இருக்கு. மொத்தத்துல இனிப்பே சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். சுகர் இருந்தா அதை மாத்திரை சாப்பிடலாமா? ஓ, அதுக்கே விலை ஏறுது. ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். விவசாயிகளுக்கு இதனால எந்த லாபமே கிடையாது, எந்த விதமான லாபமே கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க விவசாயிகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பூச்சிக்கொள்ள மருந்துக்கு 18% வரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே விவசாயம் பண்ண முடியுமா? எக்ஸ்போர்ட் என்ன நடக்குது? திருப்பூர்காரங்க உண்மையா பாவாங்க. முதல்ல மின்சாரம் கிடைக்கல, அதுல நிறைய பேர் அடி வாங்கினாங்க, அது மாநில அரசாங்கத்தோட பொறுப்பு. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன்ல அடி வாங்கினாங்க. கருப்பு பணம் பிடிக்கல, ஒண்ணுமே பிடிக்கல, ஆனா நல்லா அடி தான் வாங்கினாங்க. ஜெனரல் வார்டுக்கு போனாங்க வச்சுங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டியில் ஐசியூக்கு தான் போறாங்க. இல்லை என்ன காரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தரை எக்ஸ்போர்ட் பண்ணாரு வச்சுங்க, அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர் கிடையாது, வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு, கொஞ்சம் தான் வியாபாரம் செய்யறாரு. அவரே இந்த மாதிரி தான் செய்யறாரு. ஒவ்வொரு இடத்துல 5% கட்டிட்டே போறாரு. சரிங்களா? அந்த 5% கட்டுறதுக்கு அப்புறம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணாரு. அவர் கஸ்டமரை உடனே பணம் கொடுக்க மாட்டாரு, ஒரு 30 நாள் 60 நாள் 90 நாள். அதுக்கு அப்புறம் தான் அவர் போயிட்டு அந்த ஜிஎஸ்டியை வாங்க முடியும். அதே முழுசு ஜிஎஸ்டி கிடைக்காது, 90% தான் கிடைக்கும். ஸோ என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 180 நாள் அவர் அதிகமாக பணம் கட்டிட்டு அந்த பணம் காத்துட்டே இருக்காரு. இது சொல்லுவாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்னா 2% வட்டிக்கு தான் அவர் வெளியே வாங்கிட்டு இருக்காரு. இது எங்க எடுக்க போறாரு? அவரு எங்கிலிருந்து வசூல் பண்ண போறாரு இந்த பணம்? யோசிச்சுட்டு பாருங்க. பங்களாதேஷ், வியட்நாம், இந்த என்ன நாட்டில் அவங்க அரசாங்கத்தை அவங்களுக்கு உதவி செய்யுது. நம்ம அரசாங்கத்தை என்ன செய்யுது? நசிக்குது, முடிக்குது, சாவடிக்கிறது. எந்த திட்டமே கொண்டு வந்தா அதுக்கு ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கணும், ஒரு அண்டர்லைங் பிலாசபி இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். நீங்க ஒண்ணுமே யோசிக்காம விளம்பரம் வெறியோட சீக்கிரமா கொண்டு வாங்க வந்துட்டு பெரிய மிட் நைட்ல ஒரு பார்ட்டி போட்டு பண்ணா அது மக்களுக்கு சரி வராத. நன்றி, வணக்கம். நன்றி திரு மோகன் குமாரமங்கலம்.